என்னோட பதிவுகளுக்கு கீழே ஒரு சில கமெண்ட்களை பார்க்குறேன். பிஜேபி கிட்ட காசு வாங்கிக்கிட்டு பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்கள் நிறைய வருது. பிஜேபி கிட்ட காசு வாங்கிட்டு பேசுகிறேன்னா நான் ஏன் இதை பேசணும்? நான் அடிப்படையில் ஒரு ரிசர்ச்சர். நாங்கள் ஹெல்த் செக்டரில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அதில் ஆராய்ச்சிகள் பண்ணி அதை மத்திய மாநில அரசுகளோடு சேர்ந்து WHO மாதிரி நிறுவனங்களோடு சேர்ந்து அதை எப்படி பாலிசி சேஞ்சாக கொண்டு வந்து அது மக்களுக்கு நன்மை பயக்கிற வகையில் அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத செய்கிறது தான் எங்களுடைய வேலை. பட் 2015 சென்னையில் நடந்த அந்த வெள்ளப்பெருக்கு தான் என்னோடய லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு. அந்த 2015 வெள்ளப்பெருக்கில் வெள்ளம்னு சொல்ல முடியாது, எங்கள் வீட்டுக்குள்ளே வந்தது சாக்கடை தண்ணி. அந்த சாக்கடைக்குள்ளேருந்து குழந்தைகளை தூக்கிட்டு என்ன தான் நல்ல நிலைமையில் நம்ம இருந்தாலும் குழந்தைகளை தூக்கிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே வர வேண்டிய ஒரு சூழல். அடுத்து எங்கே போவோங்கிறது தெரியாமல் நான் எங்கள் ஊருக்கு வந்தேன். அதுக்கு அடுத்த ஆண்டே பார்த்தீங்கன்னா வறட்சி. 4000 ரூபாய் ஒரு லாரி தண்ணி காசு கொடுத்து வாங்கணும். அப்படி காசு கொடுக்க தயாராக இருந்தாலும் தண்ணி கிடைக்கல. வெள்ளம் வந்தப்பவும் சரி, வறட்சி வந்தப்பவும் சரி, நிறைய பேர் இதை பற்றி பேசினாங்க. அந்த நேரத்தில் நிறைய கருத்தரங்குகள் நடந்தது. அப்போ நம்மளுக்குமே இது ஏன் இப்படி நடந்தது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி வருது. அப்போ ஒவ்வொரு இடமா போய் பார்க்கும்போது திட்டங்கள்லாம் நல்லா தான் இருக்குது, பேப்பரில் எல்லாமே நல்லா தான் இருக்குது, நிதி ஆதாரம் இல்லையா, அதுவும் நல்ல பல ஆயிரம் கோடிகளை செலவு பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் களத்தில் பார்த்தா அதுக்கான எந்த மாற்றங்களும் இல்லை. அப்போ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு வரும்போது மிகப்பெரிய குறைபாடாக இருக்கிறது நிர்வாகம் தான் சரியில்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அப்போ இதுக்காக ஒர்க் பண்ணணும். ஒரு கவர்னன்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வளர்ச்சிக்கு. அப்போ அதுக்காக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும்போது முக்கியமாக தண்ணினால் பாதிக்கப்பட்டதுனால தண்ணிக்கு ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்தது. அப்போ அதுக்கு எங்கேருந்து வேலை செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது நான் இந்த வெள்ளப்பெருக்குனால ஊருக்கு ஊரை பார்க்கும்போது சென்னையில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதோ அதே மாதிரி திட்டங்கள் அதே மாதிரி செயல்படுத்துதல் தான் இங்கேயும் நான் பார்த்தேன். அப்போ அதுக்காக வேலை செய்யணும் அப்படின்னு வரும்போது எங்கேருந்து வேலை செய்யலாம்? இப்போ முதல்ல ஊர்லேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வேலையை விட்டுட்டு இங்கே வர்றேன். ஊருக்கு வந்தப்போ எங்கள் ஊருக்கு அருகிலேயே இருக்கக்கூடிய அந்த அனுமன் நதியில் வேலை செய்யக்கூடிய ஒரு மக்களோடு சேர்ந்து வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. ஒரு நல்ல மாவட்ட ஆட்சியர், ஒரு நல்ல டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன் அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து ப்ரொஃபஸர் சக்திநாதன் இருக்கிறாங்க. ஸோ இவங்கெல்லாம் வரும்போது மக்களும் அதில் ரொம்ப ஆர்வப்பட்டு உள்ளே இணையும் போது எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒரு பீப்புள் பார்ட்டிசிபேஷனோட ஒரு குறைந்த பொருள் செலவில் குறைந்த காலத்தில் எவ்வளோ பெரிய விஷயங்களை செய்ய முடியும் அப்படிங்கிறத ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணது அந்த அனுமன் நதி ஒர்க்கு. அதை பார்த்துட்டு பழையாறில், கன்னியாகுமரி மாவட்டத்தில் பழையாறுலேருந்து ஒரு டீம் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க பழையாறை டிஜிட்டைஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நம்பியார் பீப்புள் அதை செய்யணும்னு வர்றாங்க. தாமிரபரணியிலேருந்து அதை ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு பேராசிரியர் சக்திநாதன் கொடுத்த ஒரு புரோட்டோடைப், ஒரு நீர் மேலாண்மை அப்படின்னா அதை எப்படி வேலை செய்யணுங்கிறதுக்கு ஒரு புரோட்டோடைப் அவங்க கொடுத்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆவணங்கள்லையும் ஒரு கைட்லைன்ஸ்லையும் பார்த்தோம்னா ஒரு நீர் மேலாண்மைனா எப்படி ஒரு ரிவர் பேசின் டெவலப்மெண்ட்டை கொண்டு வரணும், இது எப்படி ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை கொண்டு வரும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப அழகாக எல்லா ஆவணங்கள்லையும் இருக்குது. அதன் அடிப்படையில் இதை சிஸ்டமேட்டிக்காக ஒரு விஷயங்களையும் ஸ்டடி பண்ணி அதை ஒரு நிரந்தர தீர்வுக்கு அதை நோக்கி போகணும் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம ஆய்வுகள் செய்து அறிக்கைகளை ஒரு இடங்கள்லையும் மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுக்குறோம், எல்லா WRD கிட்ட கொடுக்குறோம், எல்லா இடங்கள்லையும் நம்ம அறிக்கைகளை கொடுக்குறோம். 2021ஆம் ஆண்டு DMK ஆட்சி வருது. திரு அப்பாவு அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வேலைகள் எங்கே பார்த்தாலும் எல்லா இடத்துலையுமே தடங்கள். எந்த மக்கள் பாவமாக ஒவ்வொரு மனுக்களை கொண்டு கொடுக்குறாங்க, கலெக்டரை போய் பார்க்குறாங்க, WRDயில் போய் நிற்கிறாங்க, எல்லா இடங்கள்லையும் போய் மோதுறாங்க. எல்லா இடங்கள்லையுமே ஒரு இடத்துலையுமே மூவ் ஆக மாட்டேங்குது, எந்த ஒர்க்குமே நடக்க மாட்டேங்குது. அப்போ எல்லாம் கடைசியில் இந்த தனி ஒருவன் படம் சொல்லுவாங்க இல்லையா, சுற்றி 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 ஒருத்தரை கையை காட்டுவாங்க. அதே மாதிரி எங்கே போனாலுமே கடைசியில் ஒரு ஆளை கையை காட்டுறாங்க. அது யாரு அப்படின்னா ஒரு தொகுதி வளர்ச்சிக்காக யார் மக்களோடு இணைந்து மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்துகிட்டு போய் வேலை செய்யணுமோ அதே சட்டமன்ற உறுப்பினர் தான் எல்லா இடத்துலையும் தடங்கள்லாம் நிற்கிறத பார்க்க முடியுது. எல்லா இடங்கள்லையுமே மக்கள் பார்ட்டிசிபேஷன் இல்லைங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய குறைபாடாக இருக்கும். ஆனால் இந்த பகுதியில் தண்ணிக்காக அவ்வளோ மக்கள் அவ்வளோ போராட்டங்கள் பண்ணுறாங்க, அவ்வளோ வேலை செய்கிறதுக்கு சொந்த காசை செலவு பண்ணி அந்த தண்ணிக்காக வேலை செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு எந்த இடங்கள்லையுமே அவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கிடைக்க மாட்டேங்குது. எல்லா இடங்கள்லையுமே தடங்களாக ஒரே ஒரு மனிதர் நிற்கிறார். ஒருவேளை நாம் செய்கிறது தான் பிடிக்கல போல இருக்குது, ஒருவேளை ஒரு சட்டமன்ற உறுப்பினராக அவங்களே எல்லாத்தையும் செய்யணும்னு நினைக்கிறாங்களா இருக்கலாம். ஏன்னா 15 ஆண்டுகளாக இந்த இடத்துல அவருக்கு தான் அனுபவம் இருக்குது, அவங்க இங்கே வேலை செய்திருக்கிறாங்க, எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு தெரியும், பிரச்சனைகள் தெரியும், அதனால் அவங்க செய்யணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் அதிலேருந்து பின்வாங்கி சரி ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஒரு பெரியவர் இருக்கிறாரு அவங்க செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒதுங்கினேன். ஆனால் எந்த வேலைகளில் போய் பார்த்தாலும் மக்கள் போய் அங்கே போய் நின்னாங்க அப்படின்னா அவங்கள அசிங்கப்படுத்துறது, மதிக்கிறது கிடையாது.
விவசாயத்துக்கு தண்ணி வேணும் அப்படின்னு கேட்டால் ஏன் விவசாயம்னு சொல்லிட்டு போய் உயிரை விட்டுட்டு இருக்கிறீங்க, நீங்கள் போய் இந்த வியாபாரம் இளநியை வெட்டி வியாபாரம் பாருங்கன்னு சொல்கிறது, வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிங்கன்னு சொல்கிறது, என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும், நான் செய்வேன், நீங்கள் உங்கள் வேலைகளை பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அவமானப்படுத்தி அனுப்புறது. இதை மாதிரி தொடர்ச்சியாக போயிட்டு வர்றவங்கெல்லாம் சொல்லக்கூடிய கதைகள், அவங்களோட அனுபவங்கள், அங்கே ஒவ்வொரு அலுவலகங்களில் நடக்கக்கூடிய விஷயங்கள், அப்புறம் அந்த திட்டங்கள் பல ஆயிரம் கோடிகளுக்கு அவங்க கொண்டு வந்து போடக்கூடிய பணங்கள் எப்படி செலவழிக்கப்படுதுன்னு பார்க்குறதெல்லாம் பார்க்கும்போது, எப்படி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அப்படிங்கிற ஒரு பேரை வச்சுட்டு ஒரு தொகுதி வளர்ச்சிக்காக வேலை செய்யறதுக்காக இருக்கக்கூடிய ஒருத்தர், ஒரே ஒருத்தர், அந்த ஒருத்தர் எப்படி இந்த தொகுதியினுடைய வளர்ச்சியையே எப்படி தடை பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு கண்கூடா பார்க்க முடிஞ்சுது. கிட்டத்தட்ட கடந்த 9 வருடங்களா நான் இந்த மக்களோட நான் வேலை செய்கிறேன். இந்த விவசாயிகளுடைய கஷ்டங்களை பார்க்குறேன். ஒவ்வொரு கூட்டங்களுக்கும் நான் அவங்களோட போய் உட்கார்ந்துருந்து அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை நான் கேட்குறேன். அவங்களோட நான் ஒவ்வொரு குளங்களுக்கும் ஆறுகளுக்கும் அவங்களோட நான் போயிருக்கிறேன். அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை நான் கேட்டிருக்கிறேன். அவங்க சொல்றது மட்டும் இல்லை, நம்ம கண்கூடா பார்க்குறோம் எவ்வளோ விவசாயம் நடக்குது, எவ்வளவு அது என்ன விலைக்கு அவங்க விற்கிறாங்க, எவ்வளோ சிரமப்படுறாங்க, குடி தண்ணீருக்கு எவ்வளோ சிரமப்படுறாங்க. தாமிரபரணி நம்ம இன்னைக்கு வரைக்கும் சொல்கிறோம், நீல கலரில் பைப்பு தான் தொங்குதே ஒழிய எவ்வளோ தண்ணி அந்த வீட்டுக்கு கிடைக்குது, எல்லாத்தையும் நம்ம கண்கூடா பார்க்குறோம். ஒரே ஒரு பிரச்சனை, நிர்வாகம், கவர்னன்ஸு. அந்த கவர்னன்ஸுக்குள்ள குறுக்கிடக்கூடிய அரசியல்வாதிகள், மக்கள் பிரதிநிதிகள். அப்போ இது சரி பண்ணாமல் நீங்கள் என்ன ரிசர்ச் பண்ணி என்ன பண்ணுறது, என்ன டேட்டா வச்சு என்ன பண்ண முடியும்? எத்தனை ஆய்வுகள் பண்ணி ஒரு ராதாபுரம் கால்வாய்க்கு 4 கலெக்டர்கள் கிட்ட நான் ரிப்போர்ட்டை கொடுத்துருக்குறேன். இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கப்படல. அந்த ரிப்போர்ட்டை திறந்து பார்த்தாங்களான்னு கூட தெரியாது. ஆனால் எல்லா அலுவலகங்கள்லையும் நான் பார்க்குறது நல்ல அதிகாரிகள் இருக்கிறாங்க, உண்மையிலேயே செய்யணுங்கிறவங்க இருக்கிறாங்க, நல்ல கலெக்டர்கள் வர்றாங்க. பட் அவங்களோட கைகள்லாம் கட்டப்பட்டிருக்கு, அவங்க பேச முடியாமல் இருக்கிறாங்க, ஒன்றுமே அவங்கள வேலை செய்ய விடாமல் தடுக்கிறாங்க. அப்போ ஒரு நல்ல மக்கள் பிரதிநிதி வந்தால் மட்டும்தான் இந்த எல்லா ரிசோர்ஸையும் நம்ம ஒருங்கிணைச்சி நம்ம நினைக்கிற வளர்ச்சியை ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே நம்மளால் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். அதனால் நான் இன்னைக்கு ஒரு ரிசர்ச்சரா அப்படின்னு கேட்டால் இல்லை, நான் இன்னைக்கு கவர்னன்ஸுக்கு ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதுல முழுசாக கன்வின்ஸ் ஆகி நான் இன்னைக்கு இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கிறேன். என்னை பொறுத்த மட்டும் இந்த ஜாதி மத அரசியல் பண்ணக்கூடிய எல்லா கட்சிகளுமே ஒன்று தான். பிஜேபியும் அதை தான் செய்கிறாங்க, டிஎம்கேயும் அதான் செய்கிறாங்க. என்னோட பார்வையில் 2 கட்சிகளுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. நான் ஏன் இப்போ இதை சொல்லணும்? நீங்கள் யாருக்கு வேணால் ஓட்டு போடுங்க, ஆனால் ஒரு இன்ஃபார்ம்டு சாய்ஸாக இதுதான் நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு யாருக்கு பிடிக்குதோ அவங்கள நீங்கள் தேர்ந்தெடுத்து சட்டசபைக்கு அனுப்புங்க. இந்த 9 வருட அனுபவங்களை இன்னைக்கு கூட நான் பேசலைன்னா இந்த மக்களுக்காக, அப்போ நான் என்னைக்கு நான் பேச போகிறேன்?